வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சின்ன மருமகள் சீரியல்ல தமிழ்ச்செல்வி சீக்கிரமா கார் ஓட்ட கத்துக்கிட்டு சும்மா தூள் கிளப்ப போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குப்பரக்கா விழுந்த அழகரை பார்த்து குடும்பமே குதூகலமா இருக்குதுங்க. ஆமாங்க. பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி அப்பா அவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நடிப்புங்க. அவங்க ஃபேஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு உண்மையான தாய்ப்பாசம் அதில் காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேது பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட கனவு காண்கிறாரு. அதாவது குழந்தைய நம்ம ஐஸ்வர்யா கொடுமைப்படுத்துகிற மாதிரியும் தூக்கி எங்கேயோ வீசுகிற மாதிரியும் கனவு கண்டு அப்படியே எந்திரிக்கிறாருங்க. அதை பார்த்த ஐஸ்வர்யா, என்னாச்சு மாமா, என்னாச்சு உங்களுக்கு, என்ன என்ன ஒரு மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லும் போதும் கூட இந்த சேதுவோட மூஞ்சியை பார்த்தாலே நமக்கு கண்டுபிடிச்சிடறாங்களே என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. இது என்னத்தங்க பெருசாக பண்ண போகிறாரு, சும்மா அங்கே இங்கேயும் நடக்கிறது, சும்மா உணர்ச்சி பூர்வமாக ஏதாவது கனவு காங்கிறது, இதுதாங்க இவருக்கு இந்த சீரியல்லையே வேலை. இவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை ஐஸ்வர்யா அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஐஸ்வர்யா நம்புற மாதிரி இல்லைங்க. என்ன மாமா, நான் என்னமோ கொடுமைப்படுத்துகிற மாதிரி கனவு கண்டிங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை மாமா, நான் அந்தளவுக்கெல்லாம் மோசமான ஆள் கிடையாது, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் நல்லாவே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஐஸ்வர்யா அப்படின்ட்டு அப்படியே அந்த நாள் ஃபுல்லாக ஓடிடுதுங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி இங்கே காரோட்ட போகிற இடத்துல ஒரு சில அசம்பாவிதங்களை சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ அதை சமாளிச்சுட்டு காரை ஓட்டி பழகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அழகர் அதை விட சூப்பருங்க. அழகாக குப்பரை விழுந்து அவங்க ஃபேமிலிக்கு சந்தோஷப்படுத்தினது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப அதே வேலையை செஞ்சு காமிக்கிறாங்க. அந்த குழந்தை விழுகிறது பார்த்தீங்கன்னா ரியலாகவே விழுகிற மாதிரி இருக்குதுங்க. ஆனால் நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை குப்பரை விழுந்துச்சுன்னா உடனே ஏதாவது தலையில் தேங்காய் உடைப்பாங்க, இல்லை ஏதாவது ஒன்று செய்வாங்க. உங்கள் ஊர் பக்கம் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்னும் அடுத்த தமிழ்ச்செல்வி எப்படி சக்ஸஸ் ஆக போகிறாங்கங்கிறத பார்ப்போங்க. டாக்டருக்கு படிக்கிற தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜுக்கு ஆட்டோவில் போயிட்டுருக்குறாங்க, பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. இதை பார்த்த சேது தாங்க எப்படியோ காரை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. 2 நாள் தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேர் அடித்து தூக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக கற்றுக்கிடவும் செஞ்சுட்டாங்க. இதுக்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருந்து வருதுன்னா நம்ம அம்மாச்சி தாங்க, அதாவது நம்ம பாட்டி. இங்கே பாரு தமிழ், என்ன சொன்னாலும் நீ அவ்வளவு சீக்கிரம் கற்றுக்கிறடி, சரியான கெட்டி காரடி நீ, அதுதாண்டி உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கவலைக்கிடமாக இருக்கிறாரு. கருப்பு கேட்குறாரு, என்ன மாப்பிள்ள என்னாச்சு, ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கிறியே அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள, நீ சொல்கிறத பார்த்தாலே ஏதோ வித்தியாசமாக இருக்குது, ஏதோ நடந்திருக்குது, இல்லாமல் நீ இப்படி இருக்க மாட்டியே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் மாமா, எனக்கு ஏதோ ஒரு கெட்ட கனவு, இந்த ஐஸ்வர்யா பிள்ளை நம்ம குழந்தைய கொடுமைப்படுத்துகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு மாமா, அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கருப்பு சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லைப்பா, இந்த பிள்ளை உன்னோட குழந்தைய நல்லா தான் பார்த்துக்குது, நீயோ கட்சி மீட்டிங் அது இதுன்னு ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா தான் வீட்டு பக்கம் வர்ற, நான் இங்கே வீட்டில் தானே இருக்கிறேன், வண்டி ஓட்டுற வேலையை தவிர வேறு என்ன பார்க்குறேன், அப்போ பார்க்குறமில்ல இந்த பிள்ளை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிள்ளை கண்ணுங்க அர்த்தமாக பார்த்துக்குதியா, நல்லா தான் பாசமாக வச்சுருக்குது, நீ ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிற? இல்லை மாமா, என் நண்பனுக்கு இப்படி ஒரு செய்தி நடந்துருச்சு, அவன் வேற இதை நேற்று என்கிட்ட ஃபோன் பண்ணி புலம்புறானா, அதனால் அதே மாதிரியே நமக்கும் நடந்துருமோன்னு ஒரு மனசு வருத்தத்தோடையே தூங்குறேன் போல், அதுதான் எனக்கு இப்படி ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈஸ்வரி பார்த்திங்கன்னா நல்லா தூபத்தை ஏற்றி விடுறாங்க. அதாவது, என்ன ஐஸ்வர்யா, சேது உன்னை கண்டுக்கிறதே இல்லை போல், எங்கேயோ ஒரு கோயில் குளத்துக்கு போகிறீங்களா, ஒரு பூ பொட்டு வாங்கி தர்றானா, என்ன தான் பண்ணுறான் அவன் அப்படின்னு கேட்குறாங்க. மா, நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள், எங்களுக்குள்ளே இருக்கிறது நாங்கள் பார்த்துக்குவோம், அதெல்லாம் அவர் என்ன நல்லா தான் கவனிச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிடுகிடுன்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாங்க. நமக்கே ஒரே ஆச்சரியமாக இருக்குதுங்க. நமக்கு அடிக்கடி வரக்கூடிய சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐஸ்வர்யா நல்லவளா கெட்டவளா, இவ குழந்தைய நல்லா பார்த்துப்பாளா இல்லை நடிக்கிறாளா, இவ நடிச்சாதான் சேதுவை எப்படியாவது கவுத்து போட முடியும், கவுத்தாதான் தனக்குன்னு ஒரு வாரிசை உண்டாக்கி பெரிய வீட்டுக்கு மருமகளாகி அந்த சொத்தை ஃபுல்லாக பல்ட்டி அடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இவளைய நல்லவளா வேற காமிச்சுக்கிட்டே இருக்காங்களே, இவ குழந்தைகிட்ட நடந்துக்கிறத பார்த்தா பெத்தவ கூட தோற்று போயிடணும் போல இருக்குதே, இதுலேருந்தே கண்டுக்கலையா நீங்கள் இவன் நடிக்கிறான்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஐஸ்வர்யா உண்மையாகவே மனசு திருந்திட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் சித்ராவுக்கு மட்டும் இல்லைங்க, இங்கே நமக்குமே வருதுங்க. ஏன்னா அவங்களுடைய நடிப்பு உச்சக்கட்டமாக இருக்குது. அதாவது குழந்தைக்கு குளிப்பாட்டுவாங்களாம், மேக்கப் போடுவாங்களாம், 24 மணி நேரம் அவங்களே வச்சுக்குவாங்களாம். இதெல்லாம் யாருங்க நம்புறது? எந்த சித்திங்க இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் பார்த்துக்கிறது
பார்த்துருப்பீங்க. இது நடக்காதுங்க. எப்படியாவது சேதுவை கவுக்கணும். அதுதாங்க தமிழ்ச்செல்வியோட ஆசை. நான் அதுக்கு என்ன வழி? இந்த பயவுலகிட்ட நல்லபடியாக நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேது மாமா நம்மக்கிட்ட கவுந்தடிச்சு விழுந்துருவார். ஒரு மாதம் 2 மாதம் அப்படி இப்படின்னு இருந்துட்டோம் அப்படின்னா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யம்தான் இந்த பெரிய வீடு அப்படின்னு முடிக்கிறாங்க.